முதலாளி, என்னடா இவ்வளோ சீக்கிரமா படுத்துட்ட? ஒரே உடம்பு வலியா இருந்தது முதலாளி. அதான் சூடா சாப்பிட்டேன், அசந்து படுத்துட்டேன். அப்படியே தூங்கியிருக்கேன். நீ புண்ணியம் பண்ணவன், உனக்கு இருக்கிற நிம்மதி எங்களுக்கு எங்க இருக்கு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அங்க தோட்டத்துக்கு போய் அங்க மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துரு. காலையில் போய் போடுறேனே முதலாளி. டேய், காலையில் கரண்ட்டை நிறுத்திடுவாங்கடா. பயிரெலாம் வாடிட போகுது. சீக்கிரமா போய் மோட்டர் ஆன் பண்ணு. இந்தா பம்ப் ரூம் சாவி. பேட்டரியை கொடுங்க. இந்த அப்படி பார்த்துடா, பூச்சி போட்டு இருக்க போகுது. ஜாக்கிரதையா போ. சரி, நான் வரேன், பார்த்துக்க. இந்த நேரத்தில் யாரு? இந்த ராத்திரி நேரத்தில் யார் அந்த பொண்ணு? செம்ம ஃபிகரு. ஏன்னா இப்படி ஓடி வர? என்னாச்சுன்னு சொல்லு. அங்க பம்பு செட்டுக்கிட்ட. ஏன்டா சொல்ல வரத தெளிவா சொல்லி தொலையண்டா. அடிச்சுனவை பல்லுகள் எல்லாம் கொட்டி போயிடும். முதல்ல என்னன்னு சொல்லுடா. ஏய், யாருக்கு என்னடா ஆச்சு? அதுவும் இந்த நேரத்துல? அங்க பம்பு செட்டுக்கிட்ட நான் பேய பார்த்தேன். அடே, என்ன பேய்? என்ன உளறிட்டு இருக்க? ஏய், சொல்றாங்கறல. ஐயோ, அம்மா சத்தியமா சொல்றேன், நாங்க பொம்பளை பேய் பார்த்தோம். ஏய், ஒரு நிமிஷம் நிறுத்துறா. என்னடா உன் பிரச்சனை? ஏய் மச்சான், ஏற்கனவே இந்த ரோடு சரியில்லை, கொஞ்சம் பொறுமையா ஓட்டுறா. என்னடா எனக்கு தெரியாதா மச்சான்? நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரலடா. என்ன சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் வண்டி ஓட்டும் போது ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னடா பண்றது? சரக்கு அடிச்சிருக்கும் போது தான்டா எல்லா வண்டியும் நல்லாவே போகும். போயும் உனக்கு சொன்னான் பாரு. சே, இரு, இதுக்கு போயிட்டு வரேன். ஏய், சீக்கிரமா வாடா, ரவியும் தயாவும் காத்துட்டு இருப்பானுங்க. இருறா, சீக்கிரம் போயிட்டு வாடா. பிரதாப், ஏய் ஏய்
பிரதாப் எங்கடா போற? டேய் நில்றா. டேய் பிரதாப் எங்கடா போற? டேய் நான் அங்கதான்டா இருக்கேன், இன்னும் ஏறல. டேய் நில்றா. ஐயோ போயிட்டானே. டேய் பிரதாப் நில்லுடா. டேய் 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 பிரதாப் டேய் நில்றா. டேய் குடிக்க இருக்கிறது இந்த ஒரு இடம் தான். மழை பெஞ்சா இதுவும் நனைஞ்சிடும். சரி பண்ணலாம்ல. வேணும்னா எங்க அப்பா ரெடி பண்ணுவார் விடு. வேணும்னா தோட்டத்து வீடு இருக்கு, எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கலாம். சரியாத விடு. சரக்கு வாங்க போனவனுங்க என்ன ஆளை காணா? ஒருவேளை சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. டேய் ரவி. டேய் ஜெயா. என்னண்ணா? ஏன்டா அப்படி கத்திட்டு வர? என்னாச்சு உனக்கு? நானும் பிரதாப்பும் சேர்ந்து வண்டியில வந்தோமா, நான் இதுக்கு போன கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுன்னு சொன்னேன். நான் இதை முடிச்சிட்டேன். ஆனா நான் வந்து ஏறதுக்குள்ள அவன் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டான்டா. எவ்வளவு கத்துனாலும் அவன் நிறுத்தவே இல்லடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. அப்படியா? அவன் பாட்டுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான்டா. நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் நிக்கவே இல்லை. அப்படியா? ஆமாண்டா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுடா. அதனாலதான் நான் அப்படியே ஓடி வந்துட்டேன்டா. அது சரி, எதுக்கு அவன் உன்னை விட்டுட்டு போனா? ஏய் அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏய் அவன் எதுக்கு விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரியும். முதல்ல அதை கொண்டு வாடா. ஏன்டா விட்டுட்டு போனா? ஏன் விட்டுட்டு போனான்னு சொல்ற? முதல்ல அதை கொண்டு வா. வந்து உட்கார்றா. உட்காரு. வாடா. முதல்ல இதை அடிச்சுட்டு அப்புறமா பேசலாம். வா. Cheers. ஏய் ரவி, இப்போது சொல்றா, அந்த பிரதாப் ஏன் என்னை தனியா விட்டுட்டு போனா சொல்லு. ஏதாவது பொண்ணு பின்னாடி போயிருப்பான் மச்சான். வந்துருவான் விடு. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போட்டோ எடு. எடு. சொல்றல பின்னாடி போ. இந்த பக்கம் எடு. இந்த ஆங்கிள் எடு. இந்த ஆங்கிள் எடு. இங்க யோ ஓரமா நில்லுங்க. ஓரமா போங்க. ஒழுங்கா எடியா. பின்னாடி போ. சொல்றல ஓரமா நில்லுங்க. ஓரம் போங்க. இப்படி வாங்கன்னு சொல்றேன்ல, முடிஞ்சதாப்பா? இந்த பக்கம் வந்து எடுக்கறியா? வா வந்து எடு. வா வா சீக்கிரம் வா. இப்படி வந்து எடுத்தா போதும். எடு. ஆமா சார், மெயின் ரோட்ல தான் சார். எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். பாடியை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது சார். எல்லாரும் அதான் சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன் சார். கண்டிப்பா சார். அவனோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். அவங்க கிட்ட நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஓகே கண்டிப்பா சார். சார் பிரதாப்பா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? பிரதாப்பா, போயிட்டியாடா? பிரதாப்பா, கொஞ்சம் பாருடா. எப்பா லிங்கம், எந்திரிங்கப்பா. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி அழுதுகிட்டே இருப்பீங்க? வயிற்றுக்கு எதனா சாப்பிடுங்கப்பா. எந்திரிங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா செத்து போன பிரதாப் உயிரோட வந்துருவானா என்ன? இங்க பாருங்கண்ணே, உங்க பையனோட ஆயுசு இப்படி முடியும்னு யாரு கண்டா? எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். மனசை தேத்திக்கங்கண்ணே, அழாதீங்கண்ணே. எங்களால அவனை விட்டு வாழ முடியாதுங்க. எங்களை அனாதையாக்கிட்டு போயிட்டானே. இனிமே எங்களுக்காக யார் இருக்கா கடவுளே? மனசை தளர விடாத பார்வதி அம்மா. மனசை தேத்திக்கோங்க. யாரும் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? எல்லாரும் ஒரு நாள் சாக போறவங்க தான். நாங்க எல்லாரும் இருக்கோம். சரி விடுங்க லிங்கண்ண. பிரதாப் ராத்திரி நேரத்துல எதுக்காக மெயின் ரோடு வரைக்கும் போனா? உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லல. அது நேத்து சாயங்காலம் அந்த முனியப்பனோட பையன் மோகன் கூட உங்க பையன் அந்த பிரதாப் கூட பஜாருக்கு போறத நானே பார்த்தேன். நீ சொல்றது உண்மையா? உண்மைன்னு நான் கண்ணால பார்த்தேன். நேத்து நானும் எங்க தோட்டத்துக்கிட்ட பார்த்தேன். உங்க பையன் பிரதாப் தான் பைக் ஓட்டிட்டு போனான். அது சரி, பிரதாப்புக்கு மட்டும் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இல்ல, என் பையன் ஆக்சிடென்ட்ல சாகல.
அவனை யாரோ கொன்னு இருக்காங்க. டேய் எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன்டா, அது உண்மைதான்டா. பிரதாப் தான் அப்படியே விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான்டா. நான் அவனை நிக்க சொல்லி நிறைய வாட்டி கத்துறேன்டா. ஆனா அவன் எதுவுமே கேட்காம பின்னாடி திரும்பாம போயிட்டே இருந்தான்டா. அதுக்கப்புறம் நானும் பயந்துட்டேன்டா. இருட்டு வேற. அங்கிருந்து பயந்து உங்ககிட்ட தானே நான் வந்தேன். என்ன நம்ப மாட்டீங்களாடா? டேய் மோகன், டேய் மோகன், என் பையனை நீ தான்டா கொன்னுட்ட. ஏன்டா கொன்ன? அவன் என்னடா உனக்கு பாவம் பண்ணா? நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா. நான் ஒண்ணும் பண்ணவே இல்லைண்ணா. என் தப்பு எதுவுமே இல்லைண்ணா. என்ன நம்புங்கண்ணா. இல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அண்ணா, நான் அண்ணா, உன்னை சும்மா விட இல்லண்ணா. மாட்டேன். அண்ணா இல்லவே இல்லைண்ணா. நான் விட மாட்டேன்டா. இல்லண்ணா. அண்ணா லிங்கண்ணே விடுங்கண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே, விடுங்க. நம்ம பிரதாப்ப மோகன் கொலை பண்ணலண்ணே. போது நித்துடா. நீங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்கடா. நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னாதான் இருந்தோம். நாங்க ஏன் கொல்ல போறோம்? இல்ல, என் பையனை கொன்னது நீங்க தான். நீங்க எவ்வளவு மோசமானவங்க எனக்கு தெரியும். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சொல்றா, ஏன்டா கொன்ன? அண்ணா என்ன நம்புங்கண்ணா. பிரதாபன் நான் ஒன்னும் கொலை பண்ணலண்ணா. அவன் எப்படி இறந்தாலும் எனக்கு நிஜமாவே தெரியாதுண்ணா. டேய், நேத்து நீயும் பிரதாப்பும் ஒன்னா தான் டவுனுக்கு போனீங்களாமே. போனது உண்மைதான். ஆனா நாங்க 10 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துட்டோம். அவன் எப்படி இறந்துட்டான்னு எனக்கு உண்மையாவே தெரியாதுண்ணா. 2 பேரும் ஒன்னா தானப்பா போனீங்க, அப்புறம் எப்படி அவனுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆச்சு? அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்தது. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஊருக்குள்ள வந்தோம். ஆனா எனக்கு இது வந்ததுனால கொஞ்சம் வண்டி நிறுத்த சொன்னேன். ஆனா நான் போயிட்டு வரதுக்குள்ள அவ வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டானே. அதுதானே எனக்கு தெரியும். என்னடா புதுசா ஒரு கதையை சொல்ற? மோகன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இல்லண்ணா, நான் சொல்றது உண்மைதான். என்ன நம்புங்கண்ணா. அண்ணே நாங்க கொலை பண்ணலண்ணே, எங்களை நம்புங்கண்ணே. என் பையன் நல்லதா இருந்தா உங்க கூட சேர்ந்தா கெட்டு போயிட்டான். கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாரு. நீங்க நாசமா போயிடுவீங்க. செஞ்ச பாவம் உங்களை சும்மா விடாது. நாசமா போயிடுவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. சார், என் பையன் ஆக்சிடென்ட் எல்லாம் சாகல சார். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க சார். அட என்னங்க, பிரதாப் செத்ததை ஊரே பார்த்துருக்காங்க. நீங்களும் நானும் கூட பார்த்தோம். அப்புறம் எப்படி அதை கொலைன்னு சொல்றீங்க? அது இல்ல சார், நம்ம லிங்கண்ணன் சொல்ற மாதிரி பிரதாப்புக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அது கொலையா இருக்கும்னு எங்களுக்கும் சந்தேகமா இருக்கு. ஆமா சார், பிரதாப் ராத்திரியில தனியா எங்கேயும் போக மாட்டான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என் பையன் சின்ன வயசுல இருந்தே பயந்தாங்கோலி சார். ராத்திரில பாத்ரூம் போறது கூட என்னதான் சார் கூப்பிடுவான். அப்படின்னா அன்னைக்கு எப்படி அவன் தனியா மெயின் ரோடுக்கு போனான்? நேத்து அமாவாசை முழு இருட்டு சார். ஆமா சார், என் மகன் ஆக்சிடென்ட்ல சாகல, அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவனை வேற யாரு கொலை பண்ணிருப்பான்றீங்க? வேற யாரு சார்? அவன் கூட இருக்கிறவங்க தான். கூட இருக்கிறவங்கன்னா? அதான் சார் இந்த ரவி, தயா, மோகன் அவங்க தான் பிரதாப்போட ஃப்ரெண்ட்ஸுங்க. சார், அவங்க எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க. அவன் கூடவே இருப்பாங்க சார். என் பையன் அவன் கூட சேர்ந்து பாழா போயிட்டான். சொல்லுங்கடா, உண்மையை சொல்ற வரைக்கும் யாரையும் நான் விட மாட்டேன். உங்களை தலைகீழா தொங்க விட்டுற வேண்டாம். சொல்லுங்க, பிரதாப்ப ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டது நீங்க தானே? எங்களுக்கு ஒண்ணாங்க தெரியாது சார், நம்புங்க சார். சத்தியமா சொல்லு. தெரியாது சார். சொல்லுடா, நீயா? யாரு நீயாடா? இல்ல சார், உண்மைய சொல்லிடுங்க. போய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். நீயா? அன்னைக்கு பிரதாப் கூட போனது இவன் தான் சார். இவனா? ஆமா சார், இவன் தான் சார். இவன் தான் போனா. வாடா இப்படி வாங்க. ஏண்டா நீ அவன் கூட போனது உண்மையா? ஆமா சார். நீங்க 2 பேரும் அன்னைக்கு எங்க போனீங்க? அது அது பஜாருக்கு போயிருந்தோம் சார். ஏன்? எனக்கு தேங்காய் கடை முகமது 20,000 பணம் கொடுக்கணும் சார். தேங்காய் எடுத்துட்டு போய் 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். ஆனாலும் பணம் கொடுக்கல. அதை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் பிரதாப்பை கூட்டிட்டு போனேன் சார். வேற எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட அவன் சொன்னானா? இல்ல சார், எதுவுமே சொல்லல. சரி, அதுக்கப்புறமா? முகமது 20,000 பணம் கொடுத்தான் சார். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க 2 பேரும் பாருக்கு போனோம் சார். டேய், வேற ஏதாவது வேணுமாடா? வேணும்னா சொல்லுடா. போதும்டா, எதுவும் வேண்டாம். வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, நம்ம பொறுமையா சாப்பிட்டு போலாம். மழை வந்துச்சுன்னா மழையில் நனைஞ்சிருவோம். அப்புறம் தேவையில்லாம கஷ்டப்படணும்டா. சீக்கிரமா முடிச்சிட்டு வாடா, போலாம்டா. போன்றீங்க, அது யாருன்னு பாரு.
ஏய் பிரதாப், எங்கடா இருக்க? நானும் மோகனும் சரக்கு சாப்பிட வந்திருக்கோம்டா. 2 பேரும் பார்ல தான் இருக்கோம். அப்படியா? மோகன் கிட்ட போனை கொடு. கொடுக்குறேன் இருடா. ஏய் ரவி உன்கிட்ட பேசணுமாண்டா. விட்றா. சொல்லுப்பா ரவி, எங்க இருக்க? தோட்டத்து வீட்டுல இருக்கோம்டா. தயா அவனும் இங்கதான் இருக்கான். இந்தடா மோகனும் பிரதாப்பும் பார்ல இருக்காங்களாம். அப்படியா? என்ன காலையில இருந்து ஆளையே காணோம், எங்க போயிருந்த? எனக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லடா. டேய் அப்படியே வரும்போது சரக்க வாங்கிட்டு வர சொல்றா. டேய் நீங்க வரும்போது ஒரு ஆஃப கையில புடிச்சிட்டு வந்துருங்கடா. சரி வாங்கிட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான் சார். பார்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது பாத்ரூம் போகிறதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன். அவளும் நிப்பாட்டிட்டான். ஆனா நான் போயிட்டு வரதுக்குள்ளேயே அவ வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டான் சார். இதுதான் சார் நடந்தது. நீ ஒன்னும் போய் சொல்லல சார். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இதுதான் நடந்தது. எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். சரி, உங்களை தவிர வேற யாராவது அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். அதை எப்படி நீ சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அவன் ராத்திரி நேரத்துல தனியா எங்கேயும் போக மாட்டான் சார். ரொம்ப பயந்த சுபாவம் சார். அவனை நாங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா ராத்திரி அவனை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அப்புறம் எப்படி அவன் தனியா போனான்? எங்களுக்கும் அதான் சார் புரியல. மோகனை விட்டுட்டு எதுக்கு மெயின் ரோடு போனானே எங்களுக்கு புரியல சார். அந்த பிரதாப் இறந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்கு வெளியே இருக்க மாரியம்மன் கோயில்ல எங்க மாமா குறி கேட்டு பூஜை கொடுக்கறதா இருந்தது சார். அதுக்கு நாங்க முன்னாடி நாளே பிளான் பண்ணோம் சார். சாப்பாடுக்கு போலான்னு அங்க போகிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணோம் சார். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து பிரதாப்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். அப்ப எங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சார். சரி, மோகனை அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவனை தேடுற முயற்சியை நீங்க ஏன் பண்ணல? அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலானா அவங்க அப்பாக்கு எங்களை பார்த்தா ஆவே ஆகாது சார். வாய்க்கு வந்தபடி திட்டுவாரு. அவன் மொபைலுக்கு போன் கூட பண்ணி பார்த்தோம் சார். நாட் ரீச்சபிள்னு வந்தது சார். அவன் வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், எப்படியா இருந்தாலும் காலையில நம்மள பார்க்க வந்துருவான்னு நாங்க சும்மா விட்டுட்டோம் சார். சரி, இப்ப உங்க எல்லாரையும் நான் போக விடுறேன். தேவைப்பட்டா திரும்ப கூப்பிடுவேன், அப்ப வரணும். சரிங்க சார், கண்டிப்பா வரும். சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்தாலோ இல்ல இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தாலோ உடனே எனக்கு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? யோ, கையெழுத்து வாங்கிட்டு உங்களை அனுப்பு. சரிங்க சார். ஏய் வாங்கடா. ஏண்டி சாப்பாடு போட மாட்டியா? நம்ம பையன் வர வரைக்கும் இருங்க. உன் பையன் வர வரைக்கும் நான் பசியோட உட்காந்துருக்கணுமா? அவன் வந்தா நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். டேய் இல்லடா. ரவி எங்கப்பா போயிருந்த? போலீஸ் ஏன்பா உன்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க? உன் பையனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக கூட்டு போனாங்க. கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நீயே கொஞ்சம் வாங்கிக்கிறியா? அப்பா அந்த அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணல. பொறுக்கி வாய முறா, என் மானத்தையே வாங்கிட்டியாடா. முதல்ல இந்த வீட்டை விட்டு போடா. இந்த வீட்டுல உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தப்பானவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு குடிக்க கத்துக்கிட்ட, இதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஏய், அவன் கெடுறதுக்கு நீ தாண்டி காரணம். எனக்கு தெரியாம அவனுக்கு பணம் கொடுத்து நீ தாண்டி அவனுக்கு எடுத்து வச்சிருக்க. நான் புத்தி கெட்டு யார் விஷயம் திருட ஒண்ணும் போகல. யாரும் பண்ணாத விஷயத்த ஒண்ணும் பண்ணல. ஊர்ல நான் மட்டும் தான் குடிக்கிறேன்ற மாதிரி பேசுறீங்க. இனிமே அவங்க கூட எல்லாம் சேராத ரவி. இதுக்கப்புறமாவது நல்ல புத்திய கத்துக்கிட்டு நல்லபடியா இரு. சரி விடுமா, தேவையில்லாம பேசிட்டே இருக்காதீங்க. டேய் வாய முறா, என் பேச்சை கேட்டு இருந்தனா போலீஸ் கிட்ட அடி வாங்கி இருக்க மாட்டேன். பண்ணக்கூடாத பண்ணாம இருந்தா நடக்கக்கூடாது நடக்காம இருக்கும். சரி போட்டும் விடுங்க. ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான், அவனே சரியாயிடுவான். சரியாயிடுவான். நாம செத்தாதான். என்னால நீங்க எதுக்கு சாகணும்? நானே ஏதாவது பண்ணிட்டு செத்து போறேன். நீங்களாவது நிம்மதியா இருங்க. ரவி, நீ வாழ வேண்டிய பையன்பா. ஏன்பா சாகுறேன்னு பேசிட்டு இருக்க? அப்படி பேசாதடா. வேற என்ன பேசுறது? உங்ககிட்ட வாழ்றதை விட சாகிறது எவ்வளவு மேலும் நினைக்கிறமா? போதும் நிறுத்துறா கடங்கார பயல. எழுந்திரிச்சு விட்டேன்னு வை, உன் உயிர் என் கையில போயிடும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கூட பேசிக்கிட்டே இருக்கேன். வாய மூட மாட்டேன். எங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உங்க பிபி மாத்திரை நேத்தே காலி ஆயிடுச்சு. வாய மூடி. நீ ஒழுங்கா இருந்தினா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான். டேய், இன்னொரு வாட்டி அந்த பசங்க கூட சேர்ந்து நீ சுத்தன, நானே உன்னை கொன்னுட்டு என் பையன் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு கை பார்த்துருவேன். ஜாக்கிரதையாரு. அழாதடா, நீ மனசை தேத்திக்க. இனிமே நம்ம 3 பேர் மட்டும்தான் நினைச்சுக்கலாம். எடுத்து குடிடா. தலை எழுத்துறா. ஏய் தயா. ரவி வாடா உட்காரா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தாண்டா பேசியிருந்தோம். எங்கேயும் போலடா. மனசு சரியில்லாம வீட்டுல தான்டா இருந்தேன். சாப்பிடுறா. ஏய் போதும்டா.
மோகன், உங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறது இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? என்னாச்சு உனக்கு? அந்த பிரதாப் செத்து நம்ம எல்லாரோட நிம்மதியை கெடுத்துட்டான்டா அவன். டேய், அவன் சாகாம இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமையே வந்திருக்காதுடா. தேவையில்லாம கவலைப்படாதீங்கடா. இனிமே நம்ம 3 பேர் மட்டும்தான் நினைச்சுக்குவோம். எடுத்து குடிடா. இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறது எங்க அப்பா பார்த்தாருன்னா அவரே என்ன கொன்னுடுவான்னு சொல்றாருடா. நீங்கெல்லாம் சரியில்லையா, உங்க கூட சேர்ந்தா நானும் கெட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. அப்படியா? அப்படியா சொன்னாரு உங்க அப்பா? ஆமாண்டா, இப்பவும் எங்க அப்பாவுக்கு தெரியாம தானே வந்திருக்கேன். எனக்கு இதனாலே ஒரே டென்ஷனா இருக்குடா. டேய், வாய மூடுறா. இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? சும்மா எங்க அப்பா கூட தான் தினமும் என்ன திட்டுறாரு. அதுக்காக நம்ம நட்பை அப்படியே சும்மா விட்டுற முடியுமாடா? சும்மா பேசுறான் பாரு. அந்த பிரதாப் செத்து போனதால இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம தான் அதை பண்ணோம்னு நினைக்கிறாங்க. அட, நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நம்ம தான் தப்பு பண்ணலையா? டேய், போட்டும் விடுறா. கவலைப்படாம முதல்ல இத அடிடா, அடி. டேய், எனக்கு எங்க அப்பா நினைச்சாலே பயமா இருக்குடா. ஒன்னாகாது விடுறா. ஒரு 2 நாள் இப்படிதான் கத்துவாங்க. அதுக்கப்புறம் தானே அவங்களே அமைதியாயிடுவாங்க. டேய், 10 மணி ஆச்சு. சீக்கிரம் குடிங்கடா. டேய், பசிக்குது. போலாம் வீட்டுக்கு. யாராவது வாங்கல? இங்க ரவி செத்து கிடக்குறா. ரவி செத்து கிடக்குறா. யாராவது இங்க வாங்கல? இங்க வாங்க. ரவி செத்து கிடக்குறா. ரவி செத்து கிடக்குறா வயல்ல. யாராவது வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ரவி வயல்ல செத்து கிடக்குறா. காட்டு வயல்ல கிடக்குறா பாருங்க. வாங்க. ஏன்டா இப்படி அலறிட்டே ஓடி வர? ரங்கண்ணா பையன் வயல்ல செத்து கிடக்குறா. என்னாச்சு அவனுக்கு? தெரியலண்ணே, வாங்க. நில்லுங்கடா, ஏன்டா ஓடுறீங்க? என்னடா ஆச்சு? ஐயோ ரவி, நான் சொன்னேனே, என்னப்பா கேட்டியாடா? ஆச்சு? இந்த என்னப்பா மாதிரி பண்ண? ஆயிடுச்சு. ஐயோ, எல்லாம் உன்னால தாண்டி. ஏய்யா, ஒவ்வொருத்தரா இப்படி சாகுறாங்களே, என்ன அர்த்தம்? அதான் ஆச்சரியமா இருக்கு சார். என்னாச்சுப்பா ரவி? என்னாச்சுப்பா ரவி உனக்கு? தள்ளுங்க, வழி விடுங்க. ஐயோ, என் பையன் இவனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு காலைல தானே போனோம். இப்படி ஆயிடுச்சு. டேய் ரவி, ஏந்திரா. இந்த பாடிய போட்டோ எடுயா. சரிங்க சார். சார் பாத்தீங்களா சார், என் பையன் எப்படி இருக்கான்னு? ரவி, டேய், எங்களுக்கு ஒரே புள்ள, இவனும் எங்களை விட்டு போயிட்டானே. இதுக்கப்புறம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் யாரு இருக்கா? டேய் ரவி. ஐயோ ரவி. சரி, யார் இந்த பாடிய முதல்ல பார்த்தது? ஐயோ நீங்க தான் முதல்ல பார்த்ததா? ஆமா சார். நடக்கிறத எல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுயா. நல்லா தானே இருந்தா, என்னாச்சு உனக்கு? அதுதான் தெரியல. இவன் இங்க செத்து கிடக்குறான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தினமும் நாங்க இதுக்கு இங்க தான் வரணும் சார். இன்னைக்கும் அதுக்காகத்தான் இங்க வந்தேன். சரி, அப்புறம்? யாரோ இங்க படுத்து கிடக்குற மாதிரி இருந்தது. வந்து பார்த்தா செத்து கிடக்கான் சார். அது இல்லடா, இந்த ரவி செத்து போனதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா போச்சு. அது எப்படி அப்படி செத்தான்னு. எனக்கும் அதே டவுட் தானே. உடம்புல சின்ன கீறல் கூட இல்ல, எந்த ஒரு ரத்த காயமும் இல்ல. அப்புறம் எப்படின்னு அவன் செத்துருப்பான்? ஐயோ, வயசு பையன்யா, அநியாயமா செத்து போயிட்டான்யா. இப்படி நடந்திருக்க கூடாது. ரங்கண்ணா அவன் மேல உயிரே வச்சிருந்தாரு. சமீப காலமாவே அந்த ரவி ரொம்பவே குடிப்பானாமே. ஒருவேளை அதனால ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயா, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாரத்துல செத்து போயிட்டாங்களே, எப்படி? அந்த பிரதாப் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகித்தானே செத்தான்? ஆமா. அது ஆக்சிடென்ட் இல்லையானே? பின்ன? ஆமாண்ணே,
போலீஸ்காரங்க வந்து அந்த தயா, ரவி, மோகனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணாங்களாம். அப்படியா? அப்ப அவங்க தான் ஏதாவது காரணத்துக்கு இந்த ரவியையும் போட்டு தள்ளியிருப்பாங்களோ? எனக்கும் அதுதான் டவுட்டு. அது இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இந்த கொலையெல்லாம் வேற யாரு பண்ணிருப்பாங்க? அது சரி, எதுக்காக இவங்களை கொல்றாங்க? இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட் படி உங்க பையன் ரவி ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கான். இல்ல சார், அவன் கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்க மாட்டான் சார். அவனை கண்டிப்பா யாரோ கொலை தான் சார் பண்ணியிருக்காங்க. அவனை யாரு கொலை பண்ணிருப்பா? நீங்க என்ன கதை சொல்றீங்க? இல்ல சார், நான் சொல்றத நம்புங்க சார். இது வரைக்கும் என் பையனுக்கு எதுவும் ஆனதில்ல. அவனுக்கு எந்த ஒரு நோயும் இருந்ததில்ல சார். அப்ப இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் போய் சொல்லுதா இல்ல நான் உங்ககிட்ட போய் சொல்றேனா? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவர் புள்ளைய பறி கொடுத்த துக்கத்துல ரொம்ப மனசுடைஞ்சு இருக்கிறாரு. நீங்க என்ன சொன்னாலும் உங்க பையன் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான். என் பையன் ரவி ஹார்ட் அட்டாக்ல சாகல சார். உங்க பையன் ரவிய அப்ப யாரு கொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பேனா சார்? என் பையனை கொன்ன மாதிரி அவங்களையும் கொண்டு இருப்பேன். அன்னைக்கு உங்க ஊர்ல பிரதாப் இறந்தப்பவும் அது ஆக்சிடென்ட் இல்லைன்னு பிரச்சனை பண்ணீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப கிளம்புங்க. சரிங்க சார். இங்க போடுறங்க, என்ன நடந்துச்சு நம்ம பொறுமையா பார்க்கலாமா? வாங்க போலாம். இந்த போலீஸ்காரங்க பிரதாப்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நம்ம வாயை அடைக்கிறாங்க. என் பையன் ரவியா இருக்கட்டும், அந்த லிங்காவோட பையன் பிரதாப்பா இருக்கட்டும், தற்செயலா அவங்க சாகலடா. அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரையும் திட்டம் போட்டு யாரோ வேணும்னு தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆமாப்பா, இவங்க 2 பேரும் செத்தது என்னமோ தற்செயலா செத்த மாதிரி தெரியல. நீங்க பொறுமையா யோசிச்சு பாருங்களேன். என் பையன் இல்லாம நான் எப்படிப்பா இருக்கிறது? அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் பையன் அநியாயமா கொன்னுட்டாங்களே, அவங்க கைக்கு கேடு வர அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. எல்லா பசங்களும் அவங்க பெத்தவங்களுக்கு கொல்லி வச்சா நான் என் பையனுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க வாரு ரங்கா, நீ எவ்வளவுதான் அழுதாலும் செத்த புள்ள என்ன திரும்பியா வரப்போறான். நீ மனசை தேத்திக்கையா, அதை மட்டும் விட்டுறாத. இல்ல இவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்களேன்னு தெரியலையே. போலீஸ்காரங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்லியிருக்காங்கல்ல, அதை எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்க? இவங்க 2 பேரையும் கொன்னவங்களே பணத்தை கொடுத்திருந்தாங்கன்னா? ஜனங்க பணத்துக்காக இந்த காலத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? அதுதான் என்னன்னு புரியலையே. இது இயற்கையான மரணம் இல்ல, யாரோ அவங்கள கொன்னு இருக்காங்க. இன்னைக்கு எங்க புள்ளையே கொன்னுட்டாங்க, நாளைக்கு யாரு புள்ள சாக போறாங்களோ. சரி, அதெல்லாம் விடியா, எதுக்கு அதை பத்தியே பேசிக்கிட்டு? இனிமே யாரும் சாகாம நாம பாத்துக்கிறோம். ஏன்பா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நான் சொல்றத கேக்குறீங்களா? சார், என் பையன் ரவி அந்த ஃப்ரெண்டு பிரதாப் சாதாரணமா சாகல சார். அந்த 2 பேரும் யாரோ வேணும்னு தான் கொலை பண்ணிருக்காங்க. அவர் சொல்றது உண்மைதான் சார், அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. எங்க ஊர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை சார். இதுதான் முதல் தடவை. தங்கம்மா ஒரே புள்ளைய வச்சிருந்தேன் சார். அவனை இழந்துட்டு நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா சார்? ஐயா, அந்த போலீஸ்காரங்க நாங்க சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பண்றதுதான் சரின்னு சொல்றாங்க. இப்பவே நம்ம ஊர்ல 2 வயசு பசங்க செத்து போயிட்டாங்க. இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆகுறது? இப்படியே ஊர்ல ஒவ்வொருத்தங்களா செத்து போனா நம்ம ஊரே சுடுகாடு ஆயிடும் ஐயா. இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க ஐயா. சரிப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நடந்ததை நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அது வரைக்கும் பொறுக்கணும், புரியுதா? நான் இருக்கிறேன், எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் சமாதானமா போங்க. ஏய், போனை போட்டு குடுறா. ஹலோ சார், வணக்கம் சார், சொல்லுங்க. உடனே கிளம்பியா வீட்டுக்கு வாயா. ஓகே சார், இப்போவே வரேன். சார் வணக்கம் சார், ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்ன விஷயம் சார்? என்ன விஷயமா? இவங்க ஊர்ல 2 கொலை நடந்திருக்கான், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறியா, விசாரிக்க மாட்டேங்கிறியா? என்னையா நினைச்சிட்டு இருக்க? அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லைங்கிறாங்க. சார், அது கொலைகளே இல்லை சார், சாதாரணமான சாவு. அது எப்படியா உறுதியா சொல்ற? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு சார். என்னையா, தனியா பாத்ரூம் போறதுக்கே பயப்படுறவன் மெயின் ரோட்டுக்கு எப்படியா தைரியமா வந்தான்? சார், அது இங்க வாரியா, அது ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லை, கொலை. யாரோ கொண்டு இருக்காங்கய்யா. அது யாரு, எதுக்காக அதை செஞ்சாங்க, அதெல்லாம் சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியே பாரு. சரிங்க சார், இப்போவே நான் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறேன் சார். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ல செத்து போனான இன்னொரு பையன், அவன் பிரதாப்போட ஃப்ரெண்டாயா. அது எப்படியா 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் செத்து போனாங்க? சார், அது அந்த மாதிரி இல்லை சார், இயற்கை மரணங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு சார். அது ஒன்றும் சாதாரண சாவா தெரியலையா, கொலையா தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு தடவை அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிங்க சார், பார்த்துக்குறோம். இங்க வாரியா, இனி இந்த மாதிரி ஒன்று நடந்தா அதுக்கு நீ தான் பொறுப்பு ஏத்துக்கணும். சரிங்க சார், வரேன் சார்.
ஹலோ ஹலோ சொல்லுங்க யாரு? சொல்லுடா சார் சொல்லு அடிக்கடிங்க சார் சொல்லுடா சார் சார் இதான நான் கொலை இல்ல பண்ண சார் சார் அடிக்கடிங்க சார் விட மாட்டேன் சார், சொல்லு சார் என்ன இதான கொலை பண்ண சொல்லு எனக்கு இது எதுக்காக கொலை தெரியாது பண்ண? சார் சொல்லு ஒழுங்கா சொல்லிடு அடிக்காதீங்க இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் அடிக்குது சார். போய் சொன்ன உன் நாக்க அப்படியே வெட்டிடுவேன் அந்த பிரதாப்ப ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது நீதானே சார் 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 சொல்றா என்ன விட்டுருங்க ஒழுங்கா சார் சொல்லிடு சார் வேணாம், அவ்வளவுதான். சார் சொல்லு எனக்கு உண்மையை பயமா இருக்கு சொல்லுடா. என்ன விட்டுருங்க சார் சொல்லு ராத்திரியில ஏன் திருட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த? சார் சார் அது 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 வந்து சார் சொல்லுடா உண்மைய சொல்லு போய் சொன்ன கைய கால உடைச்சிருவேன் நீ தானே ராத்திரியில திருட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருந்தது சார் சார் நான் திருட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தது உண்மைதான் சார் சார் நான் சுத்திட்டு இருந்ததுக்கும்
அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க சார். நான் எதுக்காக அங்க சொல்லு. சுத்திட்டு இருந்தேன்னா சொல்லு, ராத்திரியில எதுக்காக நீ சுத்திக்கிட்டு இருந்த? சொல்லு. சொல்றேன் சார். அது 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 வந்து சரசே, சரசே, சரசே. இதோ வரேன். நீயா? ஏன் இவ்ளோ லேட்டு? அதெல்லாம் உள்ள வந்து சொல்ற, முதல்ல உள்ள போ. சரி, எதுக்காக இப்படி வேர்த்து ஊத்துது? அதுவா பயம்டி, பயம். பயமா? எதுக்காக? அந்த ரவி பிரதாப் செத்ததுக்கு அப்புறம் ராத்திரியில போலீஸ்காரங்க இந்த ஊரையே சுத்திட்டு இருக்காங்கடி. அவங்க 2 பேரையும் யார் கொலை பண்ணாங்களோ, யாரோ பண்ண தப்புக்கு நமக்கு தலைவலியா எல்லாம் இருக்கு. அதை விடு, உன் புருஷன் ஃபோன் பண்ணானா? பண்ணாரு. அவரு சனிக்கிழமை டியூட்டியை முடிச்சிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரேன்னாரு. எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாம அந்த போலீஸ் கண்ணில் மாட்டாம நான் இங்க வந்துட்டேன். சரி சீக்கிரம் வா. வெளியே போறோம்னா அந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க முடியாது. ஊருக்காரங்க பாத்துருவாங்களோன்னு பயம் ஒரு பக்கம் இருக்குதுடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ருத்ரா, எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. இதான் நடந்தது. அந்த சரச விட்டுட்டு இருக்க முடியாம ராத்திரிலனா யாருக்கும் தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் எந்த தப்பு பண்ணல, விட்டுருங்க சார். ராத்திரியில சுத்தம் போது நீ வேற யாரையாவது பாத்தியா? இல்ல சார், அந்த ராத்திரி நேரத்துல நான் யாருமே அங்க பார்க்கல சார். சரி, அந்த பிரதாப்பையும் ரவியையும் யாரு கொலை பண்ணியிருப்பாங்கன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா? சார் சார் எனக்கு எனக்கு ஒரு டவுட்டு சார். டவுட்டா? என்னது அது? சொல்லு சொல்லு. அவங்க 2 பேரையும் பேய் தான் கொலை பண்ணிருக்கணும் சார். ஏய்யா? ஆமா சார். நான்சென்ஸ். என்ன சொல்ற? ஆமா சார், எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு சார். உண்மையே சொல்லு. பொய் சொன்ன தலைகீழ தொங்க விட்டுருவேன் ராஸ்கல். பேய் வந்து கொலை பண்ணிச்சான். நான் பொய் சொல்லல சார், நான் அந்த பேய நேர்ல பார்த்திருக்கேன் சார். நீ என்ன சொல்ற? ஆமா சார், இப்படிதான் ஒரு நாள் அந்த சரசு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். அவ அன்னைக்கு அப்பதான் நானே என் கண்ணால அந்த பேய பார்த்தேங்க சார். என்ன நம்புங்க சார், நான் பொய் சொல்லல சார், இது உண்மைதான் சார். அன்னைக்கு நான் உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம்னு நினைச்சேன் சார். சரி, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையா? யாருக்கிட்டையும் சொல்லல சார். ஏன் சொல்லல? நான் சொன்னா யாரு நம்புவாங்க சார், அதனால நீ யாருக்கிட்டையும் சொல்லல சார். தனலட்சுமி, தனலட்சுமி, என்னங்க? உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை, இருட்டினதுக்கு அப்புறம் வெளியில எங்கேயும் போக வேணான்னு. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்னாச்சு? அதெல்லாம் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். இவனை சொன்னபடி கேட்டு வீட்டுல ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்ல என்னன்னு தான் சொல்லுங்களேங்க. அடியே, அந்த பிரதாப் அப்புறம் ரவி 2 பேரையும் கொன்னது ஏதோ பேய்ங்கிறாங்க. பேயா? எங்க உண்மையாதான் சொல்றீங்களா? ஊர்ல எல்லாரும் இப்படி தாண்டி பேசிக்கிறாங்க. இவன் கூட இருந்த 2 பேரும் செத்து போயிட்டாங்க, அடுத்து இவன் தானு பேசிக்கிறாங்க. டே தயா, உங்க அப்பா சொன்னது கேட்டுச்சா? தயா, ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாத. அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ பயப்படாதம்மா. உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. பாரு எப்படி திமிரா பேசுறான்னு. அப்பான்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா இவனுக்கு பாரு. சின்ன வயசுல இருந்து உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அவனை அடிச்சு வளர்த்துருந்துருப்பேன். டேய், நீ என் பேச்ச கேட்கவே மாட்டல. நல்லவங்களோட சேர்ந்து நல்லதை கத்துப்பன்னு பார்த்தா தப்பானவங்களோட சேர்ந்து இப்படி வீணா போயிட்டியாடா. டே தயா,
உங்க அப்பா சொல்றது உன் நல்லதுக்காக தான்டா. அத முதல்ல புரிஞ்சுக்க. அம்மா எனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சமைக்கிற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருமா. எல்லாம் தலை எழுத்து. ச்சே. என்னடா எதுக்கு இப்படி குடிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஃபீலிங்டா ஃபீலிங். பிரதாப் இறந்துட்டான்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த ரவியும் இப்படி செத்துட்டானே. நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. ச்சே. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. அந்த போலீஸ்காரங்க நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. ஏய், எது உண்மை எது போய் இதெல்லாமே இந்த ஆண்டவனுக்கு தானே தெரியும். எனக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு காலையில எங்க அப்பா வந்து புதுசா ஒரு கதையை சொன்னாரு. கேட்க ரொம்ப நல்லா இருந்ததுடா. அதுயா? அது என்னடா? கேக்குறேன், சொல்லு. நம்ம பிரதாப் ஐயன் ரவி ஐயா கொலை பண்ணது ஏதோ ஒரு பேயா. இருட்டினதுக்கு அப்புறம் நான் வெளியில சுத்துனா அந்த பேய என்னையும் கூட கொலை பண்ணிடுமாண்டா. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்னையே வெளியில போக வேணாம்னு சொல்றாரு. நான் தான் எதுவும் கேட்காம கிளம்பி வந்துட்டேன். ஏய், இங்க பேயும் கிடையாது பிசாசியும் கிடையாது. வாய முடுற. ஆமாண்ணா டேய், உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. என்னடா அது? டேய், ராத்திரி என் கனவுல அந்த சாந்தி வந்திருந்தாடா. யாரு சாந்தியா? அவ தான் செத்து ரொம்ப நாள் ஆச்சாடா. நீ அவளையே நினைச்சுக்கிட்டு அடுத்து இருப்ப. அதான் கனவுல வந்திருக்கா. டேய், அவளை நினைச்சாலே என் உடம்புல ஒரு தனி சுகம்டா. அவளை மறக்க முடியாதுல்ல. அவ உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஒருவேளை அந்த சாந்தியே இங்க வந்தா நீ என்னடா பண்ணுவ? பாவம்டா, அவ எப்படிரா வருவா? அப்படி வந்தா உனக்கு கனவுல வந்த மாதிரி எனக்கு கனவுல தான் வரணும். நீ அந்த சாந்திய இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திட்டப்போ எனக்கு இப்ப அவளை வேணும்னு மனசு துடிக்குதுடா. சாந்தி வேணும். சாந்தி வேணும்னா நீ அவளை இப்பயே கூப்பிடணும். கூப்பிட்டா வந்தாலும் வந்துருவா. அவ வந்தா நம்ம நேர்லயே பாத்துடலாம். சாந்தி, ஏ சாந்தி, ஏ செல்லக்கட்டே சாந்தி, ஆமா வா, நீ எனக்கு வேணும் சாந்தி. வா. டேய், டேய் சாந்தி சாந்தினா எங்க இருந்துடா வருவா? டேய், அவ உயிரோட இருந்ததானடா வருவா. இவன் ஒருத்தன் பேசாம குடி. ஏய் சரி விடுறா, அவளை நம்ம கூப்பிடவே வேண்டாம். குடிடா, ஒரு குப்புற அடிச்சு படுக்கலாம். நேரம் ரொம்ப ஆச்சு. வா. ஏய், டைம் என்னாச்சு கொஞ்சம் பார்த்து சொல்லு. டைமை பாருடா. ஏய், டைம் இப்போ 11 மணிடா. என்ன 11 மணி ஆயிடுச்சா? நீ கிளாஸ்ல இருக்கிறதையும் குடிச்சிடு. நான் சூச்சு போயிட்டு வந்துடுறேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். சரி, நீ போய் சீக்கிரம் வந்துரு. என்ன ஜாக்கிரதையா இரு. ஆத்து போடா. வரேன், இருடா.
ஏய் வாடா இங்க வா, நான் உனக்கு வேணும்ல. வேண்டாமா, வேண்டாம். வாடா வா, நான் உன்னை விட மாட்டேன். வாடா வா, வேண்டாம், விட்டுடு சந்தி. நான் உனக்கு வேணும்ல. வாடா வா, வேண்டாம் சந்தி, என்னை விட்டுடு. வாடா, நான் உனக்கு வேணும்னு சொன்னேன்ல. வாடா வா வா, இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன்டா. இன்னைக்கு விட மாட்டேன், விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஆ ஐயோ கடவுளே, இவன் வாழ்க்கையை இவனே அழிச்சுக்கிட்டானே. போகாத போகாதன்னு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானே. அநியாயமாய்களை விட்டுட்டு போயிட்டானே. ஐயா, அந்த 4 பேர்ல இவனே இப்ப செத்து போயிட்டானேப்பா. ஒரே மாசத்துல நம்ம ஊர்ல 3 சாவு விழுந்துருச்சு. எனக்கு இவன் கொல்லி போடுவாங்க. உண்மைதான்ப்பா, அந்த ரவியும் பிரதாப்பும் கூட அநியாயமா செத்து போயிட்டாங்கன்னு தான் ஊர் ஜனம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா இவனுக்கும் இதே நிலைமை தான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் ஐயா இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது? உடம்ப எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ற வழியை பார்க்க வேண்டியதானே? அது எப்படி அடக்கம் பண்றது? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, போலீஸ்காரங்க வந்து அவங்கள விசாரிக்கணும்ல. அந்த போலீஸ்காரங்க வந்து என் புள்ளைய தூட்டுதுட்டா வெட்டுறதுக்கு பதிலா நாமளே இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். வாங்க வந்து தூக்குங்க. அது அப்படி இல்லண்ணே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம எடுத்து போய் அடக்கம் பண்ணா அது தப்பாயிடும்ண்ணே. அவசரப்படாதீங்க, போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதோ போலீஸே வந்துட்டாங்க பாருங்க. வாங்க, இந்த பொசிஷன்ல எடுங்க. அந்த பக்கம் எடுங்க, நல்லா ஃப்ரண்ட்ல வச்சு எடுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து எடுங்க, இந்த ஆங்கிள் எடுங்க, ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. அச்சா, ஹலோ சார், நான் தான் சார் ஸ்ரீராம். ஏற்கனவே இந்த ஊர்ல கொலை நடந்தா மாதிரி மறுபடியும் இன்னொரு கொலை நடந்திருக்கு. என்னது? என்னையா சொல்றீங்க? ஆமா சார், போலீஸ் வந்து பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னதான் ஏன் நடக்குது? இரு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஹலோ. ஹலோவா சார், வணக்கம் சார். யோ, என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்க என்னையா நடக்குது? கொலை மேல கொலை நடக்குது. சாரி சார், இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். என்னையா மன்னிக்கிறது? நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல, இது ஒன்றும் சாதாரண சாவு கிடையாது, யாரோ ஒருத்தர் கொலை பண்றாங்கன்னு. சார், இந்த சாவெல்லாம் எனக்கு விசித்திரமா தெரியுது சார். என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். யோ, உனக்கு புரியுதோ இல்லையோ, இந்த கேஸை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? முதல்ல அதை சொல்லியா. அப்படி உன்னால முடியலன்னா இம்மீடியட்டா நானு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு ஆள் அந்த இடத்துல போடுறேன். சார், அதெல்லாம் வேணாம் சார். 2-3 நாள்ல விசாரிச்சு நான் அவனை அரெஸ்ட் பண்றேன் சார். ஏற்கனவே 3 பேர் செத்து போயிட்டாங்களே ஐயா. திரும்பவும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நடந்த அத்தனைக்கு நீதான் பொறுப்பேத்துக்கணும். இல்ல சார்,
திரும்பவும் இப்படி நடக்காது சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கய்யா, ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார், வச்சிடறேன் சார். முனியப்பா, முனியப்பா, வீட்டில் இருக்கீங்களா? யாரு சார்? நீங்களா? வணக்கம் சார், உள்ள வாங்க. என்ன சார் பிரச்சனை? என்னையா இது இப்படி குடிச்சிருக்க? நாத்தம் பயங்கரமா இருக்கு. ச்சே, தப்பா நினைச்சுக்காதீங்க சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துல தான் நான் குடிக்கிறேன் சார். வீட்டில் உங்க அப்பா யாரும் இல்லையா? இல்ல சார், அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு. உன் 3 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியல சார். எப்படி செத்தாங்க, எங்க செத்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு சார். அது சரி, அவங்கள யாரு கொண்டு இருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியுதா? நிஜமாவே எனக்கு தெரியாது சார். அங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க 4 நண்பர்களும் இந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்களை கெடுத்திருக்கீங்களா, உண்மையா? சார் சார் அது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். யாரோ உங்களுக்கு கண்டிப்பா தப்பா சொல்லியிருப்பாங்க சார். எது உண்மை எது பொய்ன்னு கூடிய சீக்கிரம் தெரியும். இங்க பார், நீ உயிரோட இருக்கணும்னா, உயிர் மேல ஆசை இருக்குன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது, யாரால நடக்குது, எதுக்காக நடக்குது, இதெல்லாம் தெரியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. சரிங்க சார், எங்கேயும் போக மாட்டேன். முக்கியமா இருட்டினதுக்கு அப்புறமா தனியா எங்கேயுமே போக கூடாது. சரிங்க சார், நான் எங்கேயும் போக மாட்டேன். புரிஞ்சுதா? சரிங்க, கேர்ஃபுல். அப்புறம் வந்து பாக்குறேன். சார், இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பேசாம வாயா, அப்புறம் சொல்றேன். சார், இந்த நேரத்துல அந்த கொலைகாரன் இங்க என்ன பண்ணுவான் சார்? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பேசாம வாயை மூடிட்டு வாயா. இல்ல சார், அதுவும் இந்த இருட்டிலேயே. யோ, தோணன்னு யாராவது நடமாடலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். பேசாம வாயா. சார், அப்ப செத்து போன 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா சார்? ஆமா ஐயா, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். முதல்ல சாதாரணமான சாவுன்னு தான் நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது சாதாரணமான சாவு இல்ல, சாதாரணமான சாவு மாதிரி நடக்கிற கொலைங்கன்னு. அப்படின்னா அந்த ருத்ரா சொன்னால சார், பேய் தான் கொலை பண்ணிச்சுன்னு, அதெல்லாம் உண்மையா சார்? பொய்யா? பொய்யே, அதெல்லாம் அவனோட பிரம்ம. அப்படின்னா இந்த கொலைகளை யார் பண்றாங்க? நீ பாத்துக்கிட்டே இரு, இந்த கொலையெல்லாம் யார் பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு தெரிய வந்துரும். ஏன் பெரியவரே, இங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்துறத பாத்திருக்கீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. எங்களுக்கு பயந்து ஏதாவது தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன சார் பேசுறீங்க? நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம்? நீங்க உண்மையை சொல்லனா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த ஊர்ல கொலைங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். நான் அதை பத்தி தான் இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. கொலை நடந்ததுதான் சார் எங்களுக்கு தெரியும், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். நீங்க சொல்லனாலும் எங்களுக்கு தெரியும், கண்டுபிடிப்போம். அதை பண்ணுங்க சார். முதல்ல கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்க சார். அவங்களுக்கு தண்டனை கொடுக்க எங்களுக்கு தெரியும். நான் போயிட்டு வரேன்.
என்னையா இது? இன்னும் நம்ம ஊர்ல எத்தனை பேர் சாக போறாங்களோ? அட இந்த கொலையெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க? நம்ம ஊர்ல சாவுக்கு மேல சாவா விழுந்துட்டு இருக்கு. போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும்? வாங்க. யாரு யாரு யார் அது? நான் தான் சாந்தி. ஏன் மறைஞ்சிருந்து சிரிக்கிற? முன்னாடி வா. யாரு யார் நீ? யாரு? எங்க இருக்க? உன்னால என்ன பார்க்க முடியாது. என்னால உன்னை பார்க்க முடியாதா? ஏன்? ஏன்னா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். தேவையில்லாம இந்த காட்டுல ஏன் சுத்திட்டு இருக்க? அந்த எல்லா கொலையும் பண்ணது நான் தான். அந்த கொலைங்களை பண்ணது நீயா? அவங்கள எதுக்காக கொலை பண்ண? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ பேசாம இருந்து போயிடு, இல்லனா நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். அவங்கள பகை தீர்த்துக்கிறதுக்காக நீ கொல்றன்னா அவங்க உனக்கு அநியாயம் பண்ணிருக்கணும். அநியாயம் இல்ல, துரோகம் பண்ணாங்க. அந்த 4 பேரும் தான் என்ன கொன்னாங்க. அதனால தான் நான் அவங்கள கொல்றேன். அந்த பிரதாப் செத்தது ஆக்சிடென்ட்ல தானே? அவன் செத்தது ஆக்சிடென்ட்ல இல்ல, நான் தான் அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது. என்ன கொன்னு புதைச்ச இடத்துல அந்த பிரதாப்பும் மோகனும் நின்னுட்டு இருந்தாங்க. மோகன், எவ்வளவு நேரம்டா? சீக்கிரமா வாடா, போலாம். என்னடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு? டேய் மோகன், மோகன், டேய் எங்கடா போன? யாரு 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 என் வண்டியை தள்ளுறது? யாரு யாரு என் வண்டியை தள்ளுறது? யாரு யாரு சிரிக்கிறது? யாரு யாரு இப்படி சிரிக்கிறது? நீயா? என்ன விட்டு வேணாம், என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத. நீயா? வாடா வா, நான் தான்டா. என்கிட்ட வா வா. வாடா வா, என்கிட்ட வா. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, வேணாம், வேணாம், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா அவங்களை எப்படி சாகடிச்சேன்னு? தெரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சுது. அந்த ரவியை நீ எப்படி கொன்னன்னு சொல்லு. அன்னைக்கு ராத்திரி
அவனுக்காக தனியா காத்துட்டு இருந்தேன். டெய்லி இதே நேரம் ஆகுதேடா. எங்க அப்பா கதவை திறக்க மாட்டேன்னு சொல்றாரு. டேய் உங்க அப்பாவுக்கு ஒரு கோட்டரை போட்டுறா, அப்புறம் அவரே வந்து கடையை திறப்பாரு. கரெக்ட். நீ வேற ஒரே கோட்டருக்கு டைட் ஆயிடுவ. கரெக்டா கெபாசிட்டி சொன்ன அவ்வளவுதானடா. மச்சான் நீ. உங்க கூட இருக்கிறத மட்டும் எங்க அப்பா பார்த்தாரு, அவ்வளவுதான் என் நிலைமை கதம்டா. அதோட என் கதை முடிஞ்சது மச்சான். என்னடா பண்ணுவாரு? டேய் உங்க அப்பா என்ன புலியா இல்ல சிறுத்தையா? ச்சு. ஏன்டா இப்படி பயந்து சாகுற? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, பயப்படாம போடா. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா என் கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஏய் சரி விடுறா, சொன்னது எத்தனை வாட்டி தான் நீ சொல்லுவ? டேய் ரவி, உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்ட, நீ கிளம்பு. போயிட்டு வரேன்டா, பாய். ஏய் ரவி நீ கிளம்பு. ஓகே பாய்டா. மச்சான், போயிட்டு வரேன்டா, பாய். மரியாதை பார்த்து போ. பாய் நாளைக்கு பாய் பாய், பாய். பார்த்து ஒழுங்கா வீட்டுக்கு போங்கடா. நீ என்னடா பாக்குற? போடா. வாடா மச்சான் வா. யார் நீ? இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? தனியா எங்க போயிட்டு இருக்க? நில்லு. நான் வேணா கூட வரட்டுமா? சரி நில்லு, நானும் கூட வரேன். வாடா வா. வேடா, என்ன விட்டு, என்ன விட்டு. வேடா, வேடா விட்டு. வாடா வா. வேடா விட்டு. வாடா என்கிட்ட வா. வா. வரியா இல்லையா? வேடா, 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 வேடா. நான் உன்னை விட மாட்டேன்டா. என்னை விட்டு. வாடா வேடா, வா. வேடா, வாடா வேடா. வா. இதே மாதிரி அந்த தயாவையும் கூட்டிட்டு போய் கொன்னுட்டேன். சிரிக்காத சாந்தி, சிரிக்காத. எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன். சரி சொல்லு, சொல்லு சாந்தி. அவங்களெல்லாம் ஏன் கொலை பண்ண? சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? செத்து போன எங்க அம்மாவை உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா? இல்ல என்னோட என்னோட அமைதியா இரு சாந்தி, அமைதியா இரு. உங்க அம்மாவும் நீயும் எப்படி செத்தீங்க? அன்னைக்கு அன்னைக்கு எங்க அம்மாவும் நானும். சாந்தி, என்னம்மா? வாமா வீட்டுக்கு போலாம். சூரிய வேற சுட்டு எரிக்குது, எனக்கும் பசிக்குது வேற. அம்மா இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா? ஆமாமா, காலையில சீக்கிரமாவே வந்துட்டோம், சரியாவே சாப்பிடல. வா போலாம். கலை நிறைய இருக்கேம்மா. பரவாயில்லம்மா, வா நாளைக்கு பார்த்து. எனக்கு நாளையில இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியாவது இன்னைக்கு நாளைக்குள்ள இதெல்லாம் எடுத்தாகணும். நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு எனக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கம்மா. நான் அது வரைக்கும் இந்த கலையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ விடுமா, நானே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிறேன். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா எடுத்து கஷ்டப்படுவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பண்ற, என் பேச்சே கேக்குறது இல்ல. சரி, நீ வேலையை பார்த்துட்டு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு வர மறந்துடாதீங்க. எடுத்துட்டு வரேன், சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வந்துருங்கம்மா. நீ வேலையை பாரு, ஜாக்கிரதையா இரு.
ஹலோ, நான் தான்டா பிரதாப் பேசுறேன். சாந்தி, சாந்தி, அங்க உங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சு? எங்க அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மா வழிக்கு கீழே விழுந்துட்டாங்களா? ஆமா சாந்தி, உங்க அம்மாவுக்கு கால்ல அடிபட்டு ரத்தம் கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அதான் உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? எங்க அம்மாக்கு என்னாச்சு? வாங்க போகலாம். ஆமா சாந்தி, வா போய் பார்க்கலாம். வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, வா, சீக்கிரம் வா. வா. எங்க அம்மா? அங்க முன்னாடி தான் இருக்காங்க. வா சொல்றேன், வா வா முன்னாடி தான் வா. எங்க அம்மா? அங்கதான் கரும்பு தோட்டம் தெரியுதுல, அங்கதான் இருக்கா. அங்க வா சாந்தி, அங்க ஆமா, சீக்கிரம் நேரா. வா. இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? எங்க அம்மாவை காணோம்? உங்க அம்மா அப்பவே ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்ன, ஊருக்கு போயிட்டாங்களா? அப்புறம் ஏன் என்ன போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்க அம்மா ஊர்ல இருந்து வர வரைக்கும் எங்களுக்கு கம்பெனி தேவைப்படுது, அதனால தான் கூட்டிட்டு வந்தோம். நீங்க என்ன பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்ன அழகான பொண்ணுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் சாந்தி. நான் மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுருங்க. ஏய், உன்ன கடிச்சா திங்க போறோம், பேசாம இருடி. ஆடினா வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம், ஏய், என்ன விட்டுருங்க. நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, ஆனா நாங்க அந்த மாதிரி தான். வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. வாயை Please, மூடுனா. வேண்டாம். சாந்தி, எங்க போனா? சாந்தி எங்க போனான்னு தெரியலையே, எங்கேயுமே காணுமே. சாந்தி, சாந்தி, சாந்தி. டேய் பிரதாப், இருட்டிருச்சுடா. இப்ப என்னடா பண்ணணும்? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நீயே என்ன பண்ணலாம்னு சொல்லு. பாவண்டா, கட்ட அவுத்து போக விட்டுறலாம். விட்டுறலாமா? ஊர்ல போய் சொன்னானா? ஆமாண்டா, என்னடா பண்றது இப்போ? விட்டோனா இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாளா? இங்க பாருங்கடா, இவளை இங்கேயே கொன்னுடலாம். இல்லனா நம்ம கம்பி என்ன வேண்டியது வந்துரும். அப்படின்னா இவளை விடவே வேண்டாம். சரி, அப்படியே பண்ணிடலாம். ஆமாண்டா, அதான் சரி. டேய் பிரதாப், அப்படியே பண்ணிடலாம். வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்ன கொல்லாதீங்க. என்ன கொன்னுட்டு எங்க அம்மாக்கு யாரும் இல்ல. என்ன கொல்லாதீங்க. என்ன கொல்லாதீங்க. ப்ளீஸ், நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன கொல்லாதீங்க. என்ன கொல்லாதீங்க. என்ன கொல்லாதீங்க. இருக்குடா. என்ன கொல்லாதீங்க.
பிரதாப் அவ செத்துட்டாடா. செத்து தொலைஞ்சிட்டால விடு. என்னடா பாக்குற? தூக்கலாம் வாங்கடா. சரிடா. டேய் காலை பிடியா. தூக்கு. டேய் அங்க தோன்றா. டேய் ரவி இந்த பக்கம். இங்க இங்க கொஞ்சம் தோன்றா. இன்னும் தோண்டு. டேய் ஒழுங்கா தோன்றா அந்த பக்கம். ஏய் மோகன் பிரதாப் வாங்கடா போய் அதை தூக்கிட்டு வரலாம். ஆ ஆ. தூக்குடா. மண்ணை தள்ளுறா தள்ளு. ஏய் போதும் விடுறா. விடு போதும் விடுறா. இங்க பாருங்கடா, இந்த விஷயத்தை இதோட மறந்துடணும். எப்பவும் ஞாபகப்படுத்த கூடாது. சரியாடா? ஓகே. காரை கடிச்சிட்டு போதை ஆயிட்டு தப்பி தவறி யாரும் வளர்றாதீங்கடா. ஆமாண்டா. டேய் அப்படி எதுவும் பண்ணாதீங்கடா. உஷாரா இருங்க. யார் ஒருத்தன் வளர்னாலும் நம்ம எல்லாரும் தான் அனுபவிக்கணும். நீங்களும் கேட்டுக்கோங்க. நீங்க எதுவுமே பார்க்கல, நீங்க எதுவும் பண்ணல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. புரிஞ்சுதா? சரி வாங்கடா போயிடலாம். கிளம்புங்கடா. அதை எடுத்துக்கடா. வாங்கடா வாங்க. கவுண்டரே, சாந்தியை பாத்தீங்களா? இல்லையே. எங்க போன சாந்தி? நேத்துல இருந்து காணுங்க. எங்க போனோன்னு தெரியல. பயப்படாதீங்கம்மா, எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. கிளம்புங்க. சரிங்க கவுண்டரே, நான் வரேன். நான் பார்த்தேன்னா சொல்லி அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க. அண்ணே, என் பொண்ணு சாந்தி எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பார்க்கலையேம்மா. என்னாச்சுமா? எங்க போனா உங்க பொண்ணு? தோட்டத்துல களை எடுத்துக்கிட்டு இருந்தா. வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள அவளை காணோம். அட கடவுளே, எங்க போயிருப்பா? எங்க போனானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயாவது பக்கத்துல இல்லாம போயிருப்பா. தேவையில்லாம பயப்படாதீங்க, போங்க. சரிங்க. யாராவது என் பொண்ணை பாத்தீங்களாமா? இல்ல ஆண்டி, நாங்க பாக்கலமா. ஏன்பா, என் பொண்ணு சாந்தியை பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. எங்க போனாமா உன் பொண்ணு சாந்தி? எனக்கு தெரியலண்ணே. நேத்து போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. உன் பொண்ணை எங்கேயாவது பார்த்தோம்னா நாங்க சொல்றோம் சீக்கிரம் வீட்டுக்கு போமான்னு. சரிங்கண்ணே. என்ன சாவித்திரி அக்கா, யாரை தேடுறீங்க? என் பொண்ணு சாந்தியை காணோம்ப்பா. எங்க போனான்னு தெரியல. சாந்திய நேத்தி நாங்க பார்த்தோம். நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? அதான் உங்க தோட்டத்துக்கிட்ட யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா. என்னது, பையன் கூடயா? யாருப்பா அது? அந்த பையன் சாந்தியோட கிளாஸ்மேட்டா. ஆமா சாவித்திரி அக்கா, அந்த பையனும் உங்க பொண்ணும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்காங்களாமா. என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இதை நாங்க சொல்லல சாவித்திரி அக்கா. இந்த விஷயத்த சொன்னது உங்க பொண்ணு சாந்தி தான். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அவதான் இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு அந்த பையன் கூட ஓடி போறதா என்கிட்ட சொன்னான். வேண்டாம், நீ ஓடி போனா உங்க அம்மாவோட மானம் போயிடுன்னு சொல்லி பார்த்தா அப்போ அவ கேட்கல. ஆமா சாவித்திரி அக்கா, எங்க அம்மா மானம் போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட இடுப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்ல அப்படியே வேகமா போயிட்டா. சாந்தி அப்படி பண்ணிருக்க கூடாது. பாவம் சாவித்திரி அம்மாவை ஏமாத்திட்டா. பாத்தீங்களா என்ன வேலை பண்ணிருக்கான்னு? அப்பாவி மாதிரி இருந்தா. அவளை பார்த்து நம்ம குழந்தைங்களையும் கத்துக்க சொன்னோம். ஆமா, அப்பாவி மாதிரி இருந்தா. சாவித்திரி அக்கா ஒத்த பொண்ணுன்னு ஆசையா வளர்த்ததால அவ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு போயிட்டா பாரு. என்ன பண்றது, எல்லாம் விதி.
நல்லவங்களுக்கு எப்பவும் இப்படிதான் நடக்கும். எல்லாம் விதிப்பா. டே மோகன், சரக்குக்கு சிக்கன் இல்லைன்னா நல்லாவே இருக்காதுடா. ஏய் இங்க இருக்குடா, எடுத்துக்க. டேய் அது வெங்காயம்டா, சிக்கன் இங்க இருக்கு பாரு. ஏய் பிரதாப், நீ ஏன்டா டல்லா இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, அந்த சாந்தியை கொன்று புதைச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏற்கனவே நீ ஒரு பயந்தாங்கோலி, பயப்படாம வேற என்ன பண்ணுவ நீ? ஏண்டா அந்த சாந்தியை கொண்டுலாம் சொன்னது நீ தானடா? அவளை குழி தோண்டி புதைச்சதுக்கு அப்புறம் அவளை பார்த்து மறந்துடலாம் சொன்னதும் நீ தான்டா. அப்புறம் எதுக்குடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது எல்லாத்தையும் மறந்து விடுற. சரி விடுங்கடா டேய். டேய் கொடிங்கடா. அந்த சாவித்திரி அம்மா உன் பொண்ணு யார் கூடவோ ஓடி போயிட்டான்னு சொன்னத அதான் உண்மை நினைச்சு அவங்க நம்பிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்காகடா டென்ஷன் ஆகணும்? ஆமாண்டா, இனிமே இந்த சாந்தியை நம்ம யாரையும் நினைக்கவே கூடாது, அவளை பத்தி பேசக்கூட கூடாது. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாம எல்லாரும் ஜெயில உட்காந்து ஒவ்வொரு கம்பியா எண்ண வேண்டி இருக்கும். அவளை பத்தி இனி யாரும் நினைக்க கூடாது, அவளை பத்தி எதுவும் பேசக்கூடாது. நீ எப்பவும் இப்படிதான். சரி சீக்கிரம் குடிங்க, நம்ம போகணும். அம்மா காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? இதோ வரேம்மா. இந்தா உனக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சிருக்கேன், வயிறு நிறைய சாப்பிடு. மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சொல்றது புரியுதா? ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பஸ்ல பசங்க வேணும்னே வந்து பேசுவானுங்க, போரிக்கு பசங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசாத, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சரியா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. பஜார்ல ரோட தாண்டும் போது பார்த்து தாண்டணும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து தான் தாண்டணும். அம்மா நான் படிச்சுட்டு இருக்கிறது டிகிரி, நான் என்ன ஸ்கூலுக்கு போற சின்ன பொண்ணா? நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எனக்கு இன்னும் குழந்தை தானே. உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா? அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ அழாதம்மா. சாந்தி, 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 எழுந்துருமா. எழுந்து சாப்பிட்றா செல்லம். எனக்கு வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எழுந்து வா. நீ சாப்பிடுமா. உன்னை விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? நீ தான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்க. நம்ம 2 பேரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம். அம்மா என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அம்மாவா வரணுமா. எதுக்கு அழற? அழாத. உனக்கு நான், எனக்கு நீ. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீ தான் என் பொண்ணு. அழக்கூடாது. சாப்பிடலாம் வா. சரிங்கம்மா. மற்றவங்கள பொம்பளை பிள்ளைங்க சாகடிக்கிற காலம் பாயுது. என்னாச்சுன்னு தெரியலப்பா, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து இப்படி செத்து போய் கிடக்குறாங்க. ஏன்பா ஏன் இந்த அம்மா இந்த முடிவு எடுத்துருச்சு? அட இவங்க பொண்ணு சாந்தி இருந்தால, அவ யாரோ ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாலாம். மானம் போச்சேன்னு இப்படி பண்ணிக்கிச்சு அது. அதனாலதான் தாங்க முடியாம அவங்க இப்படி இறந்துட்டாங்க. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா அவங்கள நான் ஏன் கொன்னேன்னு? நான் பண்ணது தப்பா? நீ பண்ணது தப்புன்னு சொல்லல சாந்தி, இருந்தாலும் அவங்கள கொன்னு இருக்க கூடாது. ஏய் எவ்வளவு தைரியம்டா உனக்கு? எனக்கே புத்தி சொல்றியா நீ? வேண்டாம் சாந்தி, வேண்டாம். என்னை மன்னிச்சிரு, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுடு.
அப்படின்னா போயிடு. இங்க எதுக்காக வந்திருக்க? அது எனக்கு தெரியும். மிச்சம் இருக்கிற அந்த மோகனை காப்பாத்த தானே வந்திருக்க. ஆமா சாந்தி, அந்த மோகனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவனை நீ விட்டுடு. இங்க பார், நீ என்ன முயற்சி பண்ணாலும் என்கிட்ட இருந்து அவனை காப்பாத்த முடியாது. வேண்டாம் சாந்தி, வேண்டாம். அந்த மோகனை எதுவும் பண்ணாத, அவனை விட்டுடு. சாந்தி, சாந்தி, சாந்தி. அடச்ச. டேய் சித்தா, இன்னொரு பேக்கு ஊத்துறா. அண்ணே ஏற்கனவே சரக்கு ஓவர் ஆயிடுச்சுண்ணே, வாங்கண்ணே வீட்டுக்கு போலாம். டேய், ஏயா என்ன பார்த்தா ஓவரா குடிச்ச மாதிரி தெரியுதா? இல்லப்பா, நாம வீட்டுக்கு போகலாமா? யோ, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். வீட்டுக்கெல்லாம் நான் இப்ப வர மாட்டேன். ஏய், இப்ப ஊத்த போறியா இல்லையா? அண்ணே கடையை ஏற்கனவே சாத்திட்டாங்கண்ணே, நம்ம வீட்டுக்காவது போகலாம் வாங்கண்ணே. டேய், வீடு அங்கதான்டா இருக்கும். நாம வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான்டா. நான் என்ன ஃபுல்லா குடிச்சு போதை ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? டேய் சீனோ, நான் ஒன்றும் மட்டையாக மாட்டேன். இப்போதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள டைட்டு கீட்டுன்னு கடுப்பேத்துறீங்க. ஆனா ராத்திரியில ஏதோ பேயெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, வாங்கண்ணே சீக்கிரம் போயிடலாம். பயந்தாங்கோலி பசங்களா, பேய் பேய்னு இப்படி பயந்து சாகுறீங்களே. இங்க பேயும் இல்ல, ஒரு பிசாசும் இல்லடா. பேசாம இருங்கடா. ஏய், அவன் சொல்றது உண்மைதான்டா. அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னது? அந்த பேய் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. ஆடா, அது அந்த சாவித்திரி அம்மாவோட பொண்ணு சாந்தி இருந்தால, அவதான். அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி கொன்னுட்டானுங்களாண்டா. அந்த சாந்தி தான் இப்ப பேயா மாதிரி ஒவ்வொருத்தையா கொன்னுகிட்டு இருக்காடா. மோகன், மோகன், மோகன். முனியப்பா, முனியப்பா. யாரு? ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏன் சார் நேரங்கட்ட நேரத்துல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அத அப்புறமா சொல்றேன். உங்க பையன் மோகன் உள்ள இருக்கானா? ஆமா, அவன் உள்ளதான் இருக்கா. கூட்டிட்டு வாங்க. இருங்க கூட்டிட்டு வரேன்.
சார் என் பையன் உள்ள இருந்தா காணும் சார். வீட்டுக்குள்ள இல்லையா? அப்ப அவன் எங்க போனா? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இங்க படுத்து தூங்கிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா அவன் எங்க போனானே தெரியல சார். என்ன நடந்துச்சு? எங்க போனா அவன்? ஏன் சார் என்ன சார் ஆச்சு? இது வரைக்கும் செத்தவங்க எல்லாரும் உங்க பையனோட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒன்னும் சாதாரணமா சாகல. பின்ன ஏய் தான் கொண்டு இருக்கு. ஐயோ கடவுளே. ஏயா நான் எதுக்கு இங்க வந்தேன்? நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? ஐயோ எனக்கு என்ன ஆச்சு? யாரது? யார் அந்த மாதிரி சிரிக்கிறது? யாரும் சொல்லுங்க. யாரது? ஐயோ யார் அப்படி சிரிக்கிறது? நான் தான் கேட்கிறேன். யாரது? யார் அப்படி சிரிக்கிறது? யார் அப்படி சிரிக்கிறது சொல்லுங்க. நீ எனக்கு வேணும்டா. எனக்கு வேணாம் வேணாம். நீ எனக்கு வேணாம். நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை கொல்ல போறேன். அதுக்கு தான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிரு. வேணாம். அன்னைக்கும் இதே மாதிரி தானே என்ன கொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட கெஞ்சினேன். நீங்க என்னை விட்டீங்களாடா? அதுக்குதான் உங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தனா கொன்னுட்டு இருக்கேன். இப்போ நீ எனக்கு வேணும்டா. வாடா. வாடா வா. இப்போ நீ எனக்கு வேணும்டா. வாடா வா. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். வா. சார் என்னை ஏன் திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத, சும்மா ஏரியா, நான் தான் இருக்கேன்ல. நம்ம எதுக்காக இந்த ராத்திரியில இந்த இடத்துக்குலாம் வரணும் சார்? நமக்கு இதெல்லாம் தேவையா? தேவையாண்ணா? இது நம்ம டியூட்டியா? இது பேய் பிடிக்கிறதா? ஷட் அப். நான்சென்ஸ். நாம பேயை பிடிக்க வரல. அப்புறம் மோகனை காப்பாத்த வந்திருக்கோம். அவனை காப்பாத்தாம விட்டுட்டோம்னா நாம டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். உனக்கு தெரியுமாயா? பயப்படாதீங்க சார். இப்படி பேய் கீன்னு தேடுறதுக்கு பதிலா டிரான்ஸ்ஃபர் வாங்கி நம்ம ஊருக்கே போயிடலாம் சார். என்னது சார் இந்த சத்தம்? யாராவது போய்கிட்டு இருப்பாங்கயா, விடியா.